காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை அரசு பள்ளி ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலத்தில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பினை காணலாம். கொளுத்தும் கோடை காலம் தொடங்கும் முன்பே அதிகரித்துவிட்ட வெப்பம், சுட்டெரிக்கும் வெப்பம் சூடான அடுப்புக்குள் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு சூழலை அனைவருக்கும் ஏற்படுத்தி வருகிறது. மரம் நடுவது மட்டுமல்ல, எல்லோர் மனதிலும் மாற்றங்கள் வர வேண்டும் என்பதே சரியான தீர்வாக இருக்க முடியும். இதனை கருத்தில் கொண்டு மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, வனத்துறை, பள்ளிக்கல்வித்துறை மற்றும் சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் இணைந்து இதற்கான முன்னெடுப்பினை கையில் எடுத்துள்ளது. இதற்கான ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிகளில் சூழலியல் மன்ற பொறுப்பாளர் மற்றும் அறிவியல் ஆசிரியர்களுக்கு காலநிலை மாற்றம் குறித்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்தும் வகையிலான பயிற்சி முகாமினை பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெகநாதன் தொடங்கி வைத்தார். பசுமை பள்ளிகளுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் நாளைய எதிர்காலமான மாணவர்களுக்கு காலநிலை மாற்றத்தை கற்பிக்கும் வகையில் ஆசிரியர்கள் இந்த கற்றல் பணியை மேற்கொண்டனர். இதன் மூலம் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் தமிழ்நாடு முக்கிய இடத்தை பிடிக்கும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் தங்கவேல். முன்முயற்சிகள் நம்ம 2050க்குள்ள நிகர பூஜ்ய உமிழ்வை அடையும். கண்டிப்பாக தமிழ்நாடு அதில் எட்டணும். அதே மாதிரி SDG 15 அதில் லைஃப் ஆன் லேண்டில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருக்குது கடந்த 2024 நிதி ஆயோக் படி. இதில் விரைவில் நம்ம இந்த மாதிரியான பிராக்டிசஸ் எல்லாம் தமிழ்நாடு முதலிடத்துக்கு முன்னோக்கி செல்லும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சாக்லேட் உரைகளை தூக்கி எறிவதை கட்டுப்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, நெகிழி பொருட்கள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவது என மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதால் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்பது ஆசிரியர்களின் கருத்தாக உள்ளது. ஒவ்வொரு குழந்தையும் பயன்படுத்தக்கூடிய சாக்லேட் கூட கிளைமேட் சேஞ்சஸ்க்கு ஒரு வழிவகுக்கும். அந்த சாக்லேட் பயன்படுத்தாமல், அதாவது சாக்லேட் பேப்பர்ஸ்க்கு பதிலாக வீட்டில் கடலை மிட்டாய் இந்த மாதிரி சாப்பிட்லாம். அது மூலமாக நம்ம கிளைமேட் சேஞ்சஸை தக்க வைக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுருட்டி வீசப்படும் பேப்பர் கூட ஒரு மரக்கொம்பு மரக்கிளைகளினுடைய ப்ராசஸில் தான் வருது அப்படின் போது அதையே நம்ம அந்த குழந்தைகளுக்கு உணர்த்தலாம். சமுதாயத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், காலநிலை மாற்றத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற அறிவை அவங்களுக்கு மாணவர்களாகிய அவர்களுக்கு தெளிவான முறையில் எடுத்து சொல்லி அந்த காலநிலை மாற்றத்தை எவ்வாறு சீரடைய செய்யலாம் என்பதை மாணவர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். மரங்களிலிருந்து கொட்டக்கூடிய இலைகளை மறுசுழற்சி செய்து அதை உரமாக மாற்றுவதற்கு செய்ய இருக்கிறோம். அதே போல மாணவர்கள் பிளாஸ்டிக் பாட்டில்களை பயன்படுத்துறதுக்கு பதிலாக சில்வர் பாட்டிலுக்கு நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த போறோம் எங்க பள்ளியில். காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதில் மனிதர்களாக பிறந்த அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்து செயல்படும் போது காலநிலையில் மட்டுமல்ல, மக்களின் மனநிலையிலும் மாற்றம் ஏற்படும் என நிச்சயம் எதிர்பார்க்கலாம். சேலத்திலிருந்து குணசேகரன், விஜயகுமார்.